சாஃப்ட்வேர் உள்ள லைப்ரரியில ஒயிட் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எஃபர்ட்ஸ் குள்ள சினிமான்னு போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. லே அவுட் தொட்டு நீங்கள் செலக்ட் பண்ண பேக்ரவுண்ட் ரிமூவ் ஃபோட்டோவை வச்சிருங்க. தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் வர இப்போ தேவையில்லா பார்ட்ஸை டெலிட் பண்ணிடுங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இமேஜில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அப்படியே கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்கிற கீழே இறக்கி விட்டுருங்க. கீழே இறக்கி விட்டிங்கன்னா இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே வர மாதிரி உங்களுக்கு அந்த இல்யூஷன் தெரியும். திரும்ப எஃபெக்ட்ஸில் போய் ஷேக்கிங் ஆப்ஷன் தொட்டு உங்களுக்கு இப்போ வீடியோ ஃபோட்டோ வந்து ரொம்ப ஷேக் ஆகும். இப்போ தேவையான அளவுக்கு ஷேக்கிங் எஃபெக்ட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே இருந்து மேலே வர மாதிரி இன்னொரு டைம் வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அழகாக வரும் உங்களுக்கு அந்த ஷேக்கிங் எஃபெக்டோட. நெக்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ண ஆடியோவை இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணி தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க எக்ஸ்ட்ரா பார்ட்லாம் கட் பண்ணி விட்ருங்க. கரெக்டாக வருதானு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட்டில் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன போடணும்னு தோணுதோ அது நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு ஃபாண்ட்டில் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டு, அப்புறம் கலரிங் தேவையான கலரிங் எந்த கலரிங் பிடிச்சிருக்கோ, பர்சனலாக எந்த கலரிங் பிடிச்சிருக்கோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் அனிமேஷன் போய்க்கணும். அனிமேஷனில் உங்களுக்கு எந்த அனிமேஷன் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து இப்போ முன்னாடி வருது. இப்போ பின்னாடி வரணும்னா டெக்ஸ்ட் லேயர் தொட்டுட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லேயர்னு ஒரு ஆப்ஷன் வரும். டெக்ஸ்ட் லேயர் பின்னாடி ஆட் பண்ணணும். அப்படியே நகர்த்தி விட்டிங்கன்னா பின்னாடி ஆயிடும். இப்போ பேக்ரவுண்டு இப்போ ஃபோட்டோ பின்னாடி வர மாதிரி இப்போ உங்களுக்கு அனிமேஷன் ஃபீல் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். இது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கனால நம்ம மேக் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக யார் வேணால் கற்றுக்கிற மாதிரி ஒரு விஷயந்தான். நீங்கள் அந்த அனிமேஷன் உங்களுக்கு தேவையான அனிமேஷன் போட்டிங்கன்னா அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு ஒரு கிளிப் போட்டிங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்.